பிளாஸ்ட் உலகத்திலேயே பயங்கரமான பிளாஸ்ட். தூக்கம் இல்லாத பல இரவுகள். பிளாஸ்ட் ஆன பிறகும் நிறைய கேஷுவல்ட்டிஸ். ஆட்டம் பாம்னு நினச்சிங்கன்னா இது அதுக்கும் மேலே 400 மடங்கு பவர்ஃபுல்லானது. ஒட்டுமொத்த நாடையே அதிர வச்ச அந்த ஒரு பிளாஸ்ட் போரில் நடந்த பிளாஸ்டில் அது ஒரு ஆக்சிடென்டல் பிளாஸ்ட். பொலிட்டிக்கலி நாடையே அதிர வச்ச அந்த ஒரு ராத்திரி புல் பசு மனுஷங்க எல்லாரையும் இன்னும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த த worst explosion the world has ever seen, the Chernobyl Power Plant blast. இன்னும் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கிற அந்த நாள் அங்கே என்ன ஆச்சு, யாரோட தப்பு, அந்த மக்களோட நிலைமை என்ன? ஹலோ வணக்கம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். There has been a nuclear accident. Normally high levels of radiation to the Soviet people. The Soviet version is this. அத்தியாயம் 1, The History. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சோவியத் யூனியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் நிறைய பைசா இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதோட அஃபிஷியல் நேம் விளாடிமிர் லெனின் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது 1970 செர்னபைல் சிட்டிக்கு சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டினாங்க. செர்னபைல் பவர் பிளான்ட் சோவியத் யூனியனில் மிக அட்வான்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் ஒன்று. இந்த பவர் பிளான்ட்டோட டிசைன் RBMK 1000 டிசைன். இந்த RBMK 1000 ஒரு வகையான நியூக்ளியர் ரியாக்டர். இதில் 4 ரியாக்டர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 ரியாக்டர் 1977 ஸ்டார்ட் ஆச்சு, 3வது 1981, 4வது 1983. இந்த பவர் பிளான்ட்டோட மெயின் கோல் ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது. இந்த ஒவ்வொரு ரியாக்டரும் 1000 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த 4 ரியாக்டர் சேர்ந்து யுக்ரைன் தேசத்தோட 10% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை மீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது எக்கனாமிக்கலி சோவியத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு பிளான்ட்டுன்னு. அத்தியாயம் 2, த D-Day. ஏப்ரல் 26 காலங்காத்தால 1:23 மணிக்கு சோவியத் யூனியனோட செர்னபைல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ரியாக்டர் நம்பர் 4 ரியாக்டர் மேலே இருக்கிற லிட்டு அதிருது. எல்லா பில்டிங்லேயும் ஷாக் வேவ்ஸ் ஃபீல் ஆகுது. பிளான்ட்டில் எல்லார் மனசுலையும் ஒரே எண்ணம், நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஏதோ பிரச்சனைன்னு. இமீடியட்டாக அந்த ரியாக்டரை குயிக்காக ஸ்டாப் பண்ண என்ன வழின்னு அன்றைக்கி ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஒர்க்கர் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி எமர்ஜென்சி ஷட் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரியாக்டர் டிசைன் படி கண்ட்ரோல் ராட்ஸ் ரியாக்டரில் என்டர் ஆகி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். திஸ் இஸ் பை டிசைன் அண்ட் தியரி ஆஃப்கோர்ஸ். ஆனால் அங்கே நடந்ததே வேறு விஷயம். பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் ராட்ஸ் ரியாக்டரில் என்டர் ஆகுது. ஆனால் உடனே பூம், ஒரு பெரிய பிளாஸ்ட். நார்மல் வெடி இல்லை, அணு உண்டை விட பயங்கரமான வெடி. அது மட்டும் இல்லாமல் ரியாக்டர்ஸ் ஃப்ளேமில் கவர் ஆகி ஹார்ம்ஃபுல் ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து ஃப்ளேம்ஸோட செம உயரத்துக்கு தூக்கி அனுப்பப்படுது வானம் வர. இந்த டிசாஸ்டரில் ரிலீஸ் ஆன ஹார்ம்ஃபுல் ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் 400 ஹிரோஷிமா ஆட்டம் பாம்புக்கு சமம். இது இன்ன வரையிலும் உலகத்தின் மிக மோசமான நியூக்ளியர் டிசாஸ்டராக சயின்டிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. காலையில் பரவன ரேடியேஷன் உக்ரைன் நாடு மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் முதல் ஸ்வீடன் வரை யூரோப் முழுவதும் எஃபெக்ட் பண்ணுது. யுனைடெட் கிங்டமில் ரேடியோஆக்டிவ் மழை பெய்யுது. மலையில் இருக்கிற புல்லில் செட்டிலான ரேடியோஆக்டிவ் டஸ்ட்டை பசுக்களும் சாப்பிடுது. அதோட பாலில் ரேடியேஷன் லெவலும் ஸ்பைக் ஆகி குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. அத்தியாயம் 3, த சயின்ஸ். இவங்க ரொட்டீன் சேஃப்டி செக்கப் பண்ணும்போது இந்த வெடி ரியாக்டர் நம்பர் 4 தான் நடக்குது. இங்கே என்ன நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண மோஸ்ட் மெத்தட்ஸில் சிம்பிளாக ஒரு ரொட்டேட்டிங் சக்கரம் வேணும். டெக்னிக்கலி டர்பைன்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் சுற்றுறது மூலமாக கைனடிக் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில் வாட்டர் மேலேருந்து கீழே விழும்போது அந்த டர்பைனை ரொட்டேட் ஆகி கைனடிக் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி விண்மில்ல விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி டர்பைனை கைனடிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் கோலை வச்சு ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணி அந்த ஸ்டீமை வச்சு வீலை ரொட்டேட் பண்ணி கைனடிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நியூக்ளியர் எனர்ஜி கேஸ்லையும் வாட்டரை வச்சு ஹீட் பண்ணி ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணி ஸ்டீமை யூஸ் பண்ணி இந்த டர்பைனை மூவ் பண்ணி தான் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹோல் சிஸ்டமை செம சிம்பிளாக ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது. அதுக்குள்ளேருந்து வர ஹீட் வாட்டரை சூடாக்கி ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்டீம் தான் இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி ரியாக்டரில் கூலண்ட்டாகவும் வேலை செய்யும்.
ரியாக்டர் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்க வாட்டர் கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணணும். செர்னோபில் பிளான்ட்டுக்கு வாட்டர் நியர்பை மேன்மேட் ரிசர்வாயர் பக்கத்தில் இருந்து நீப்பர் ரிவரில் இருந்து தான் வருது. இந்த தண்ணியை ரியாக்டருக்குள்ளே அனுப்ப வாட்டர் பம்ப்ஸ் எப்பவுமே ஒர்க் ஆகணும். பவர் கட் ஆனாலும் இந்த சப்ளை நிற்கவே கூடாது. இதுக்கு செர்னோபில் பவர் பிளான்ட்டில் பேக்கப் டீசல் ஜென்ரேட்டர்ஸும் இருந்துச்சு. ஆனால் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1-2 நிமிஷம் வரலாம் ஆகும். ஸோ இந்த 2 நிமிஷத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்ஸ்லேருந்து பவர் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ரியாக்டர் மேனுஃபேக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்தே கிடைக்கும். ஏன்னா டர்பைன் கான்ஸ்டண்ட்டாக சீமில் இன்னும் சுற்றும் போது வந்துட்டு இருக்கிற மொமெண்டம்ல இருந்தே பவர் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏப்ரல் 26 நைட்டு இந்த டெஸ்ட்டை தான் பண்ண போகிறதா இருந்தது. பேசிக்லி பவர் கட் ஆனால் டர்பைன்ஸ் இனஃப் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி வாட்டர் பம்ப்ஸை பவர் பண்ணுமா? இந்த டெஸ்ட்டை முன்னாடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகலை, எஸ்பெஷலி ரியாக்டர் நம்பர் 4ல். அங்கே வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸோட ஒரே ஹோப் என்னென்னா, அன்னைக்கு ராத்திரி இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சந்தோஷமாக தூங்க போகலாம் அப்படின்ட்டு. ஏப்ரல் 25 ஒரு நாள் முன்னாடி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஸோ டெஸ்ட்டு நெக்ஸ்ட் டே நைட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ் அன்னைக்கு நைட்டு இதனால் தூக்கமும் இல்லாமல் அடுத்த நாள் வர்றாங்க. ஏப்ரல் 25 ராத்திரி 11:10 மணிக்கு டெஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த விபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ரியாக்டரோட சயின்ஸை சிம்பிளாக பார்ப்போம். நியூக்ளியர் ரியாக்டரோட கோர் மெயின்லி 3 காம்பனன்ட்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு: ஃபியூல் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ் அண்ட் மாடரேட்டர். முதலாவது ஃபியூல் ராட்ஸ். ஃபியூல் ராட்ஸ் பேசிக்லி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற நியூக்ளியர் ஃபியூயல். ஸோ இங்கே ஃபியூல் ராட்ஸ் என்னென்னா, யுரேனியம் டை ஆக்சைடு என்ரிச்ட் வித் யுரேனியம் 235 ஐசோடோப். நமக்கு தெரியும் ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். சில எலிமெண்ட்ஸுக்கு ஐசோடோப்ஸ் கூட இருக்கும். ஐசோடோப்ஸ்னா எலிமெண்ட்டோட வேரியேஷன்ஸ் அப்படின்னு வச்சுங்க. எல்லா ஐசோடோப்ஸ்லையும் புரோட்டான்ஸ் சேமாக இருக்கும், ஆனால் எலக்ட்ரான்ஸோட நம்பர் மட்டும் மாறும். யுரேனியம் எலிமெண்ட்டில் 3 ஐசோடோப்ஸ் இருக்குது: யுரேனியம் 238, யுரேனியம் 235, யுரேனியம் 234. சில ரேர் ஐசோடோப்ஸ் தான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும். யுரேனியம் 235 அப்படி ஒரு ரேரான ஐசோடோப். யுரேனியம் ஐசோடோப் வந்துட்டு அன்ஸ்டேபிளான ஐசோடோப். அதனால் இது உடையிறது மட்டும் இல்லாமல் இது உடையும் போது ரேடியேஷன்ஸும் கான்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸில் ஒரு ஆட்டம் ஸ்பிளிட் ஆகி எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும். இந்த கைனெட்டிக் எனர்ஜி தான் தெர்மல் எனர்ஜியாக மாறி ஃபைனலாக டர்பைனை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் எகெயின் மோர் ஆட்டம்ஸோட கொலைட் ஆகி திரும்ப மோர் ஆட்டம்ஸை உடச்சி அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதை தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கண்ட்ரோல் ராட்ஸ். ரியாக்ஷன்ஸை ஸ்லோ டவுன் பண்ண கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸில் கண்ட்ரோல் ராட்ஸ் போரான் கார்பைட் அப்படிங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. போரான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸில் ஃபார்ம் ஆகிற எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா ஆட்டமோட மோதுற சான்ஸை கம்மி பண்ணி ரியாக்ஷன் ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நியூக்ளியர் ரியாக்டரோட கோரில் ஃபியூல் ராட்ஸை இன்சர்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ராட்ஸும் இன்சர்ட் பண்ணுறாங்க நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண. ரியாக்ஷனை எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அவ்வளோ ராட்ஸை இன்சர்ட் பண்ணுவாங்க. மூணாவது மாடரேட்டர்ஸ். மாடரேட்டராக இந்த கேஸில் கிராஃபைட் பிளாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பேசிக்லி ரியாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. கிராஃபைட் நியூட்ரான்ஸோட எனர்ஜியை ஸ்லோ டவுன் பண்ணி யுரேனியம் ஆட்டம்ஸோட கொலிஷன் சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்றைக்கி டேட்டில் மோஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் வாட்டரை மாடரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் செர்னோபிலில் இருக்கிற RBMK 1000 ரியாக்டரில் கிராஃபைட்டை யூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு அனாலஜி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காரில் ரோட்டில் போகும்போது ஆக்சிலரேட்டர் பெடல் அடித்தா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், பிரேக் அடித்தா ஸ்லோ ஆகும். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் கேஸில் இதே மாதிரி தான். ஃபியூல் ராட்ஸ் தான் காரு, மாடரேட்டர் தான் ஆக்சிலரேட்டர், கண்ட்ரோல் ராட்ஸ் தான் பிரேக்ஸு. அத்தியாயம் 4. வாட் வென்ட் ராங். ஏப்ரல் 26 நைட் 11 மணிக்கு ஒர்க்கர்ஸ் டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட அவுட்புட் 1600 மெகாவாட்டில் இருந்து 700 மெகாவாட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்காக அன்றைக்கி அவங்க கண்ட்ரோல் ராட்ஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கண்ட்ரோல் ராட்ஸ் இன்சர்ட் பண்ணால் அவுட்புட் அவங்க நினச்சதை விட கம்மியாகி இன்னும் ட்ராப் ஆகி 30 மெகாவாட்டுக்கு வந்துடுது. ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் பயங்கரமாக கம்மியானனால அங்கே பயங்கர பிரச்சனையாகி அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் ஒரு பை ப்ராடக்ட் xenon 135னு ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆகுது. சிமிலர் டு போரான், xenon 135 நியூட்ரான்ஸை எஃபிஷியண்ட்டாக அப்சர்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி அதுக்கு உண்டு. ஸோ இந்த xenon ரியாக்ஷனில் எக்ஸஸ் நியூட்ரான்ஸை இன்னும் அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன்ஸை இன்னும் ஸ்லோ டவுன் ஆக்கி அவுட்புட்டை அன்னைக்கு கம்மி பண்ணுது.
நார்மலி xenon நியூக்ளியர் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆனா உடனே பர்ன் அவுட் ஆகி ஃபியூ ஹவர்ஸ்ல டீகே ஆயிடும். ஆனா இந்த சினாரியோல பவர் அவுட்புட் ஆல்ரெடி லோவான ரீசனால xenon நியூக்ளியர் கோர்ல அக்குமுலேட் ஆகி xenon பாய்சனிங் ஆகுது. அதனால எக்ஸ்பெக்டட் அளவை விட கம்மியா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்பம். ரொம்ப குறைவான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆனனால ஷிஃப்ட் சூப்பர்வைசர் அன்னைக்கு வந்துட்டு ஆண்டோலி டைட்லாவ் சில கண்ட்ரோல் ராட்ஸை எடுக்க சொல்றாரு. தம்பி பிரேக்கை கொஞ்சம் ரொம்ப அடிக்க வேண்டாம், நீங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியா அழுத்துங்க பிரேக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் வந்துட்டு அனாலஜி. சரிங்களா? இந்த ரியாக்ஷனை அன்னைக்கே ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஏப்ரல் 26 காலையில் 1 மணிக்கு சில கண்ட்ரோல் ராட்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் பவர் அவுட்புட் 200 மெகாவாட்டுக்கு ரீச் ஆகுது. ஆனால் ஸ்டில் அவங்க டெஸ்ட்டை ரன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பிளான் படி 700 மெகாவாட் பவர் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டை பண்ண முடியும். ஆண்டோலி டைட்லாவ் ரியாக்ஷனை ஃபர்தராக ஸ்பீடப் பண்ண அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிற மக்களுக்கு மோர் கண்ட்ரோல் ராட்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நார்மலி ரியாக்டரில் 211 கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொன்றா எடுத்து கடைசியில் வெறும் 8 ராடை மட்டும் ரியாக்டரில் வச்சு அன்னைக்கு அந்த ரியாக்டரை ஓட்டுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சேஃப்டி ப்ரோட்டோகால் வயலேஷன். ரூல் புக்கில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு, அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் 15க்கு குறைவா கண்ட்ரோல் ராட் ரியாக்டரில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 1:19 மணிக்கு பவர் அவுட்புட் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் ஆகுது. கோரில் இருந்த கொஞ்சம் வாட்டரும் இம்மிடியேட்டாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி வாட்டர் குவான்டிட்டி ரியாக்டர் கோரில் டிக்ரீஸ் ஆகி கூலண்ட்டாக அதால் ஒர்க் பண்ண முடியல. ரியாக்ஷன் இன்னும் ஸ்பீடாகுது. இது சயின்டிஃபிக் டேர்மில் இதை வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை அவாய்ட் பண்ண பிரசன்ட் டே நியூக்ளியர் ரியாக்டரில் வாட்டரை கூலண்ட் ஆஸ் வெல் அஸ் மாடரேட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் குவான்டிட்டி குறைஞ்சா மாடரேட்டரும் டிக்ரீஸ் ஆகும், காரில் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி ஃபார் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஆனால் இந்த RBMK ரியாக்டரில் கிராஃபைட் தான் மாடரேட்டர். இங்கே தான் பிரச்சனையும் கூட. ரியாக்டரில் இருந்த xenon ரியாக்ஷன் ஸ்பீடப் ஆனனால ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ண xenonனும் ரியாக்டருக்குள்ளே இல்லை. எக்ஸ்ட்ரீம் பவர் சர்ஜ் நடக்குது. நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்பீடப் எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் ஸ்டீம் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி அதிகமாகி கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ரக்சரோட லிட்டையே ஷேக் ஆகுது. பில்டிங் முழுவதையும் வந்துட்டு ஷாக் வேவ் ஃபீல் பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க எமர்ஜென்சி ஸ்டாப் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும், இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இம்மிடியேட்டாக அவங்க 1:23 மணிக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால கண்ட்ரோல் ராட்ஸ் ரியாக்டருக்குள்ளே ரீஇன்சர்ட் ஆகுது. ஆனால் இங்கே மெயின் வில்லனே அந்த ரியாக்டர் தான். இந்த ரியாக்டரோட டிசைனில் ஒரு பெரிய ஃப்ளா. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன விஷயம், கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து போரான்ற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபார் எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் அதோட டிப்பில் தெர் இஸ் கிராஃபைட். திஸ் இஸ் நத்திங் பட் அதே நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே யூஸ் பண்ணுற கிராஃபைட் ஃபார் ஸ்பீடிங் அப் த ரியாக்ஷன். நீங்கள் நினைக்கலாம் கிராஃபைட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கிராஃபைட் சோவியத் யூனியனில் ஈஸியாக சீப்பாக கிடைக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று இதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. லோ பவர் சர்ஜ் வரும்போது வந்துட்டு இந்த டிப் எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸை கொடுத்து ரியாக்ஷன்ஸை ஸ்டெடியாக நடத்தவும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த சினாரியோவில் இதுவே இந்த கொடூர சம்பவத்துக்கு ஒரு காரணமாக அமையுது. பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கிராஃபைட்டோட டிப்பு ரியாக்டருக்குள்ளே இறங்குது. ஆல்ரெடி ஸ்பீடாக இருந்த ரியாக்ஷனை இன்ஃபைனைட்டாக ஸ்பீடப் பண்ணி ரியாக்டரோட பவர் ஜென்ரேஷனை 33,000 மெகாவாட்டுக்கு கொண்டு போகுது. இதை அன்னைக்கு மீட்டரில் பார்க்குற ஒர்க்கர்ஸ் பயத்தில் நடுங்குறாங்க. இன் நோ டைம் பூம், டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம் வெடியுது. ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணி 6-8 செகண்டில் நடக்குது. அதில் ரியாக்டரோட கோர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த 2-3 செகண்டில் இன்னொரு பவர்ஃபுல்லான செகண்ட் பிளாஸ்ட். 1000 டன் லிட் ரியாக்டரோட ஸ்ட்ரக்சரில் இருந்து அந்த பில்டிங்கோட கான்கிரீட்டை உடைச்சு வானத்துக்கு தூக்கி எறியப்படுது. செகண்ட் பிளாஸ்ட்டுக்கு காரணம் அந்த ரியாக்டருக்குள்ளே இருந்த கிராஃபைட்டும் பேர்ன் ஆக ஆரம்பிச்சது தான். இதில் 2 பேர் இன்ஸ்டண்ட்டாக மரணம் அடைகிறாங்க. ஆனால் 100க்கும் மேலே ரேடியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் 5% யுரேனியம் ஃபியூயல், அதாவது 192 டன் யுரேனியம் ஃபியூயல் அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அத்தியாயம் 5, த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். த சேட் திங், இங்கே தான் வந்துட்டு ரேடியோக்டிவ் மெட்டீரியல் அட்மாஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எதுவும் தெரியாத அப்பாவி மக்கள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் அன்றைக்கி நைட்டு அந்த ரேடியோக்டிவ் ஒலி வானம் வரை தெரியுது. அதை வந்துட்டு அழகான ஒலியை வந்துட்டு பார்க்குறக்காக வந்துட்டு அந்த பிரிப்பியத் பிரிட்ஜ் மேலே வந்து நின்றுட்டு பார்க்குறாங்க. இந்த பிரிட்ஜை வந்துட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் இருந்து தான் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த விபத்தை வந்துட்டு அந்த மக்கள்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வேடிக்கை பார்த்த எல்லாருமே வந்துட்டு பரிதாபமாக சாவறாங்க. காலையில் 1:26 மணிக்கு ஃபயர் அலார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. நார்மல் ஃபயர்னு நினச்சிட்டு தண்ணி அடித்து எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்துட்டு கிராஃபைட்னால உருவான ஃபயர், இதை ஈஸியாக அணைக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியல. இதை அணைக்க 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு.
ஹெலிகாப்டர்ஸ் கால் பண்ணி கிளே, சாண்ட், போரான், லெட்னு சொல்லிட்டு thousands and tons வந்துட்டு வானத்துலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது பயங்கரமான ரிஸ்கியான ஒரு வேலையாக மாறுது. இதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி அதுலேயும் வந்துட்டு 4 பேர் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க. ஃபயரை ஸ்டாப் பண்ண வந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வீட்டுக்கு போன பின்னாடி வந்துட்டு ஃபட்டிக், நேஷியா, ரேடியேஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை வந்துட்டு பாதிப்படைகிறாங்க. ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனில் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. 30 ஆப்ரேட்டர் ஃபயர் ஃபைட்டர்ஸில் சில மாதத்தில் இறக்குறாங்க, கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனவங்க சில வருஷத்தில் இறக்குறாங்க, இன்னும் கம்மியாக எக்ஸ்போஸ் ஆனவங்க 10 வருஷத்தில் கேன்சரில் உயிரை விடுறாங்க. 10 நாளுக்கு அப்புறம் தீயை அணைச்சிட்டாங்க. ஆனால் ரியாக்டர் ஹை லெவல்ஸில் இன்னும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஹீட்னால ரியாக்டரோட பேஸில் கிராக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது அந்த ரியாக்டருக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற டிக்கிங் டைம் பாம். ஏன்னா ரியாக்டருக்கு கீழே ஒரு வாட்டர் டேங்க் இருந்துச்சு. இந்த ரியாக்டரில் இருந்து வர ஹீட் இந்த தண்ணியை டச் பண்ணால் இம்மிடியட்டாக இன்னொரு பிளாஸ்ட் நடக்கும். ஏன்னா இந்த தண்ணி இம்மிடியட்டாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லிக்விடை விட கேஸுக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி தேவைப்படும். ஏன்னா கேஸோட ஆட்டம்ஸ் லிக்விடை விட அதிகமாக ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ தண்ணி இம்மிடியட்டாக ஸ்டீமில் கன்வெர்ட் ஆனால் அண்ட் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இம்மிடியட்டாக அந்த கண்டெய்னர் வெடிக்க சான்ஸ் அதிகம். சயின்டிஸ்டோட ப்ரொஜெக்ஷன் இந்த வாட்டர் டேங்கை வெடிச்சா இன்னும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அட்மாஸ்பியருக்கு வரும், அது இன்னும் பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும்னு சொல்லிட்டு இதை தடுக்க ஒரே வழி யாராவது அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நிறைஞ்ச தண்ணிக்குள்ளே டைவ் பண்ணி அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி விடணும் தான். அந்த தண்ணியில் இறங்குறது வந்துட்டு ஒரு சூசைட் மிஷனுங்க. ஆனால் இங்கே தான் சோவியத் யூனியனோட 3 சூப்பர் ஹீரோஸ் இந்த வேலையை செய்ய முன் வராங்க. அலெக்சி ஆனனென்கோ, போரிஸ் பேரனோவ் அண்ட் வாலரி பெஸ்பலோவ் இன்னும் உயிரோடு இருக்காங்க. பேசிக்கலி இந்த 3 பேரும் வச்சு ஒரு சூசைட் ஸ்குவாடை ரெடி பண்ணுறாங்க. சான்ஸ் இருந்தால் மிஷன் முடிஞ்ச சில மாதத்தில் கூட வந்துட்டு இவங்க உயிரிழக்கலாம். மே 4, 1986 சிம்பிள் டைவிங் எக்யூப்மெண்ட்டோட நம்ம கதையோட 3 ஹீரோஸும் இந்த டேங்க்கில் டைவ் பண்ணி வெறும் லேம்ஸோட அந்த வாட்டர் வால்வ்ஸை லொக்கேட் பண்ணி அந்த வாட்டரை ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த 3 ஹீரோஸ் சோவியத்தோட ஹிஸ்ட்ரியில் பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த 3rd எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தால் இந்த யூரோப் கான்டினென்ட்டே வாழ வழி இல்லாத ஒரு இடமா மாறி இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருப்பாங்க. பட் குட் நியூஸ் என்னன்னா இந்த 3 டைவர்ஸும் சர்வை பண்ணாங்க. இன்னைக்கு போரிஸ் பேரனோவ் 2005 ஹார்ட் அட்டாக்ல காலமாகறாரு. அலெக்சி ஆனனென்கோ அண்ட் வாலரி பெஸ்பலோவ் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அடுத்த கட்ட வேலையாக சோவியத் யூனியன் ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்ஸை யூஸ் பண்ணி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அட்மாஸ்பியர்லேருந்தோ என்வரான்மெண்ட்லேருந்தோ எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் அப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரோபோட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் வந்துட்டு அதனால் வந்துட்டு சரியாக க்ளீன் பண்ண முடியல. இந்த க்ளீன் அப் வேலையில் செஞ்சவங்கலாம் வந்துட்டு லிக்விடேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 1986 87 வரலாம் வந்துட்டு 2 லட்சம் லிக்விடேட்டர்ஸ் வந்துட்டு ஆக்டிவ்லி இந்த ஏரியாவை க்ளீன் அப் பண்ணுறதுக்கு வந்துட்டு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பிளாஸ்ட்டில் வந்த ஃபயரை அடக்க சோவியத் யூனியன் கவர்மெண்ட் கவர் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் ஸ்வீடன் வர போகுது. ஸ்வீடிஷ் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் டிசைட் பண்ணுறாங்க ரேடியோ ஆக்டிவ் லெவல்ஸ் வந்துட்டு அன்ரீசனபிளி ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுறாங்க. ஏப்ரல் 28, 1986 பிளாஸ்ட் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் சோவியத் யூனியன் அஃபிஷியலாக டிசாஸ்டர் பற்றி அட்மிட் பண்ணுறாங்க. ஆக்சுவல் டிசாஸ்டரோட டீட்டெயில்ஸையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மே 2, 1986 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு சுற்றி 30 கிலோமீட்டர் ரேடியஸை செட்டப் பண்ணி எக்ஸ்க்ளூஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை கண்டெயின் பண்ணுறதுக்கு சார்கோஃபேகஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி நவம்பர் 1986 இதை கம்ப்ளீட் ஆகுறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கான்கிரீட் அண்ட் மெட்டல்ல இருந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை வந்துட்டு இந்த ரேடியேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை டிசைன் பண்ணாங்க. ஆனா இது லாங் டர்ம் சொல்யூஷனுக்கு பில்ட் பண்ணல. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 28 வருஷத்துல வந்துட்டு ரஸ்ட், கிராக்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி இது வந்து ஸ்பாயில் ஆகுது. திரும்பவும் 2010 நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட் ஒன்று பில்ட் பண்ணி எக்ஸிஸ்டிங் சார்கோஃபேகஸ் மேல இதை ஃபிட் பண்றாங்க. இந்த நியூ ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு $3 பில்லியன் வந்துட்டு செலவு பண்றாங்க. இதை பில்ட் பண்ண 9 வருஷம் ஆகுது. 2019 தான் வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. லாங் டர்ம் பிளானோட இதை பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் 100 வருஷத்துக்கு வந்துட்டு ரியாக்டரை க்ளோஸ் ஆஃப் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2018 யுனைடெட் நேஷன் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ரிப்போர்ட் படி 20,000 பேர் தைராய்டு கேன்சர் கேசஸ்ல குழந்தைங்களும் இதில் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணாங்க. டிசாஸ்டரோட மெயின் ரீசன் ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் புல்ல செட்டில் ஆகி பசுக்கள் சாப்பிட்றதுனால அதோட மில்கில் ஹை லெவல் ஆஃப் அயோடின் 131 கண்டாமினேஷன் ஆகுது. அது நம்மளோட தைராய்டு கிளாண்டில் அப்சர்வ் ஆகி சில்ட்ரனில் தைராய்டு கேன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கும் காரணமாக அமையுது. பொலிட்டிக்கலி இது சோவியத் யூனியனோட ஒரு பிரேக் டவுனுக்கு ஒரு பெரிய ரீசன் கூட சொல்லலாம். வேர்ல்டில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாரும் ஃபியூச்சரில் இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்ண ரிசர்ச் பண்ணாங்க. டைரெக்டாக இந்த ரிசர்ச்சால் 1989 வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஆப்ரேட்டர்ஸ் ஃபவுண்ட் பண்ணாங்க. இந்த அசோசியேஷன் மூலமாக நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் சேஃப்டி செக்ஸ் கண்டக்ட் பண்ணி சேஃப்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி அதை என்ஃபோர்ஸும் பண்ணாங்க. செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் மீதி 3 ரியாக்டர்ஸ் 2000 வரைக்கும் ஆப்ரேஷன்ஸ் தான் இருந்தது.
யுக்ரைனோட பவர் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அப்புறம் அவங்க பவர் ஸ்டேஷனை மூடுறதுக்கு பிளான் ஆரம்பித்தாங்க. 2028 தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2400 மக்கள் இன்றைக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கார்ட்ஸ், ஃபயர்ஃபைட்டர்ஸ், சயின்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், சர்வீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் சேர்த்து. ரேடியேஷன்ஸ் லெவலில் வந்துட்டு இன்னும் வந்து ஹை டிகிரியில் தான் வந்துட்டு இங்கே இருக்குது. அவங்க ஜஸ்ட் வாரத்துக்கு 2 ஷிஃப்ட் தான் வேலையும் செய்கிறாங்க. இங்கே ரெகுலராக அவங்க வந்துட்டு அப்சர்வ்டு ரேடியேஷன் லெவல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு டூரிஸ்ட்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து இங்கே வந்து போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஒன்லி இங்கே வந்து நீங்கள் அனிமல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ரஷ்யன் யுக்ரைன் வார் நடக்கும்போது வந்துட்டு ரஷ்யன் வந்து செர்னோபில் ரீஜன் வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கண்ட்ரோல் வந்து யுக்ரைனுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு பவர் டிஸ்ரப்ஷன்ஸ்னால நடக்கிறனால வந்துட்டு இங்கே ரேடியேஷன்ஸ் வந்துட்டு லீக் ஆகுது. லீக் ஆனனால வந்துட்டு இங்கே சோல்ஜர்ஸும் இம்பாக்ட் ஆகுறாங்க. ரேடியேஷன்ஸ்னால வந்துட்டு சில மிருகங்கள் அதெல்லாம் அஃபெக்டும் ஆகுது. அதனால் வந்து அதில் வந்துட்டு மியூட்டேஷன்ஸ், டிஃபார்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியறக்கும் வருது. ரிசர்ச் படி 2048 வரைக்கும் இதோட ரேடியேஷன்ஸ் இன்னும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகத்தோட மிக மோசமான நியூக்ளியர் டிசாஸ்டரோட கதை. இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த ஹிஸ்டாரிக் டாபிக் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்சிம் சைனிங் ஆஃப்.